நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயிங்க. அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம். அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளாம் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியல. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்கவும் என்னமோ தெரில. இது அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. அது என்ன சொல்றது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, முதலாளி தான் உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை இன்னொரு கடையில் போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். அதான் ஏதோ தோணுச்சு.